தமிழக அரசுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் போக்குவரத்து ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போக்குவரத்து சங்கங்களின் முன்வைக்கும் முக்கிய கோரிக்கைகள் குறித்து இப்பொழுது பார்க்கலாம். 12வது ஊதிய ஒப்பந்தம் கடந்த ஆகஸ்ட் மாதம் முடிந்த நிலையில் 50% ஊதிய உயர்வுடன் 13வது ஊதிய ஒப்பந்தத்தை விரைவில் ஏற்படுத்துமாறு போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. மேலும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான நிலுவைத் தொகை 2000 கோடி ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் 70% பேருந்துகள் இயக்க முடியாத நிலையில் இருப்பதால் இவற்றுக்கு மாற்றாக புதிய பேருந்துகளை வழங்க வேண்டும் என்றும், ஒப்பந்த அடிப்படையில் 240 நாட்கள் பணி புரிந்தவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையாக பஞ்சப்படி வழங்க வேண்டும் என்றும், 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க பட்டியலில் இணைக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி ஓட்டுநர், நடத்துனர் தவிர மற்ற பணிகளில் வாரிசுகளுக்கும் வேலை வழங்கவும், இயக்கப்படும் அனைத்து பேருந்துகளுக்கும் காப்பீடு செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளன. ஓய்வுகால பணப்பலன்கள் முறையாக கிடைக்க குழு அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 20 கோரிக்கைகளை போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் முன்வைத்திருக்கின்றன.